சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். 4 நாட்கள் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்று முதல் கட்டமாக தென் மண்டலத்தைச் சேர்ந்த மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர்களுடன் ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். அதில் குறிப்பாக மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி என 7 மாவட்ட நிர்வாகிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி தேர்தல் பணி, கட்சி வளர்ச்சி பணி, தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது, தேமுதிகவில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, கிளை கழகம் அமைப்பது, சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றியம், நகரம், வார்டு, பகுதி, வட்டம், பேரூர் வார்டு சார்ந்த அணிகள் நிர்வாகிகளை தேர்வு செய்தல், பூத் முகவர்களை தேர்வு செய்வது உள்ளிட்ட பணிகள் விரைவில் முடிப்பது பற்றி நிர்வாகிகளுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனை தற்போது வழங்கி வருகிறார். ஆலோசனை கூட்டத்துல தேமுதிகவின் இளைஞரணி செயலாளர் உட்பட சுதீஷ் உள்ளிட்டோரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தேமுதிக 4 நாட்கள் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்று முதல் கட்டமாக தென் மண்டலத்தைச் சேர்ந்த மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். நன்றி முனாஃப், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.